ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. என்னுடைய தாய், தந்தை, குரு மற்றும் தெய்வங்களுக்கு நமஸ்காரம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா சேனலின் 20வது எபிசோடில் இருக்கோம். 20th எபிசோட் ஸ்ரீமத் பகவத்கீதா 3rd சாப்டர் கர்மயோகம். இதை பற்றி பார்த்துட்டுருக்கோம். முதல்ல எடுத்த உடனே ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அர்ஜுனர் கேட்குறார், இந்த கர்மத்தை விட ஞானம் சிறந்தது, புத்தி சிறந்ததுன்னு சொல்கிறீங்க, அப்போ எதுக்காக நான் கர்மமாகிய இந்த போரை பண்ணணும், எனக்கு ஒரே இதுவாக இருக்கே, நீங்கள் கிளியராக எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஸ்ரீகிருஷ்ணர் அதுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த இதில் அவர் கர்மத்தை பற்றியும் அதனுடைய இதை பற்றியும் விளக்கங்கள் கொடுத்துருக்கார். போன வாரம் நம்ம பார்க்கும்போது அதே இதுவே பார்த்துட்டு இருந்தோம். பிரம்மாவின் படைப்பை பற்றி பார்த்தோம். இதில் என்னென்னா அவர் டிஃப்ரென்சஸை சொல்கிறார். இது கர்மா தேவையில்லை, புத்தி தான் தேவையா அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் இந்த சாங்கிய யோகிக்கும் சாங்கிய யோகிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் கர்மா ஒருத்தரும் பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்களுடைய கடமையை அவங்கவுங்க பண்ணி தான் ஆகணும். கர்மானா கடமை. அந்த கடமைகளை அவங்கவுங்க பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு உயிரினமுமே ஒரு க்ஷணம் கூட, அதாவது ஒரு செகண்டு கூட சும்மா இருக்கிறது இல்லை. அதனால் ஒரு வினாடி கூட சும்மா இருக்கிறதுக்கு முடியாது. யாராலையும் முயற்சி பண்ணினாலும் முடியாது. இப்போ தானே நம்ம மூச்சு விடுறோம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் அந்த எல்லா ஜீவராசியும் பிறப்புன்னு இந்த லோகத்தில் பிறந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று தான் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ அந்த பண்ணிகிட்டே இருக்கிறது ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. அவங்களுடைய கடமைகளை அவங்கவுங்க செய்யணும் அப்படிங்கிறது. இயற்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அது வேறு, அதுவாக பண்ணிட்டுருக்கோம். அது தவிர நம்ம செய்கிறோம் இல்லையா, நான் இதை தான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், அந்த இது நம்மளுடைய கடமைகளாக அதைத்தான் சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையை இட் இஸ் கடமை அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம செய்யணும். தென் அந்த மாதிரி அதை செய்யாமல் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னால், வேறு செய்யாமல் ஒருத்தன் சும்மா வெளியில் காமிச்சிக்கிறது, நான் நல்லா இருக்கேன் பாரு, நான் நல்லவன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு அப்படி ஒரு காமிச்சிக்கும்போது நல்ல நடத்தையாக காமிச்சுன்ட்டு கடமையெல்லாம் செய்கிற மாதிரி காமிச்சுன்ட்டு, பட் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் மனசளவில் ஒரு இல்லை, அந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் பொய் வாழ்க்கை தான் நிஜத்தில் வாழறான் அப்படின்னா அது அவனுக்கு ஆஷாட பூதி அப்படிங்கிறார். பொய் வாழ்க்கை வாழ்பவன் அப்படிங்கிறார். பொய் நடத்தை உள்ளவன் அப்படிங்கிறார். அதுதான் ஆஷாட பூதி. அவனெல்லாம் ஆஷாட பூதின்னு தான் சொல்லுவோம். ஆஷாட பூதியாக நீ இருக்காத அப்படின்னு அர்ஜுனருக்கு சொல்கிறார். அந்த மாதிரி நீயும் இருக்காத, இப்படி பயப்படுறேன்னு சொல்கிறது, போகிறது, இது மாதிரி இதெல்லாம் செய்யாத அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு நீ கர்மத்தை விட்டு சொல்லிவிட்டு அந்த கர்மத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, கர்மத்தை விட்டு ஒருத்தன் டீவியேட் ஆகும்போது தான் அவனுக்கு பந்தம் அப்படின்னு ஒன்று ஏற்படுறது அப்படிங்கிறான் சொல்கிறார். அதாவது இப்போ நமக்கே ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாகவே பார்த்தோன்னா தெரியும் லைஃப்பில். இப்போ ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம டீவியேட் ஆகிறோம்னு வச்சுக்கலாம், அது பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணிட்டோம். இப்போ அதை பண்ணிட்டோன்னா எய்தர் நம்ம கூட இருந்தவங்களோ இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு டீவியேட் ஆகி ஒரு தப்பு பண்ணுறோம், அது தப்புன்னு நம்ம சொல்கிறதில்ல, இட் இஸ் ரைட்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னே கூட வச்சுப்போமே. அப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணினா அந்த ஒர்க்குக்கு யார் நம்ம கூட இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை பார்த்தாச்சு. இப்போ யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்களோ ஃப்யூச்சரில் நம்ம அது இல்லைங்கிறது சொல்லணும்னு முயற்சி பண்ணால் கூட நம்மளால் முடியாது. ஏன்னா அவன் கேட்பான், அன்றைக்கி நீ தானே அதை பண்ணின, நாங்கள்லாம் கூட நின்னோம், இன்றைக்கி அது தப்புன்னு சொல்கிறேன், எங்களை கெட்டவன் ஆக்குறியான்னு கேட்பான். இப்போ அவனையும் நீ நல்லவனாகுன்னு சொல்ல முடியுமா, அதுவும் தெரியாது. ஸோ இப்போ நம்மளையே நம்ம ஒரு பந்தத்தில் ஆழ்த்திட்டோம். அதே மாதிரி இதை பார்த்தவன் ஒருத்தன் இருப்பான் நம்ம பண்ணின தவறுகளை. இப்போ அவன் நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். ஸோ அவன் நம்மளை கேட்கலாம், இல்லை பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தவறு நம்ம செய்யும்போது தான், இல்லை அதை டீவியேட் ஆகி போகும்போது, கடமையை விட்டு டீவியேட் ஆகி, அதை தான் அவர் சொல்கிறார். அது கடமையை விட்டு தவறி வேறு பக்கம் போகும்போது தான் ஒருத்தருக்கு பந்தம்ங்கிறது ஏற்படுறது. அப்போ தான் அவருக்கு அந்த வேறு வழி இல்லாமல் அந்த பற்றுதல்ங்கிறது வரும்போது தான், அதாவது அந்த பற்றுதல் எடுத்துன்னா அவன் வேறு வழி இல்லை, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பந்தத்தில் மாட்டிடுறான். மாட்டும்போது அவனுக்கு மேலே மேலே இன்னும் அதுலேருந்து அதை தான் செய்ய வேண்டியது வருமே தவிர அவன் திரும்பி ரிட்டர்ன் அவன் கரெக்டாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சு கரெக்டான பாத்துலேயே போயின்னு இருக்கிறது ஈஸி அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அவர் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கடமையை செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு தர்மத்தின் வழி நடந்துட்டு இருந்தான்னா ஒருத்தன்
அந்த தர்மத்தோட வழியில் நடக்காத இன்னொருத்தனுக்கு அவரை பார்த்து ஒரு பயம் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்கிறார். அதனால சோதனையெல்லாம் வரும், நம்மளுக்கு வராமல் இருக்காது நிச்சயமாக. ஒருத்தர் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறது இஸ் நாட் தட் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ண கற்றுக்கணும், எப்படியாவது டேக்கிள் பண்ணணும். நிறைய சோதனை வரும், நமக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறதுக்கு விட மாட்டாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து இல்லை பரவாயில்ல, எனக்கு இது வந்து பகவான் கொடுத்துருக்கிறது, ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதும் பகவானோட செயல் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதே நேரத்தில் டேக்கிள் பண்ண முடியணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். கிடைக்கலன்னா பரவாயில்ல, நிச்சயமாக வந்து ஃப்யூச்சரில் அது நமக்கு நல்லது தான் பண்ணும் அப்படின்னு அவர் பகவான் சொல்கிறது. அதை இந்த இதை தான் சொல்கிறார். இது என்னோடய அனுபவமும் சரி, நம்ம நிறைய பேருக்கு நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்ம கரெக்டாக இருந்திருந்தோன்னா அந்த விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆன அப்புறம் நமக்கு அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஒரு அதாவது இப்போ ஒரு விஷயத்தை தாண்டி அந்த ஸ்கூல் லைஃப்னால் ஸ்கூல் லைஃப்பை தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வந்து நம்ம கரெக்டாக இருந்தோன்னா நமக்கு பெருமையாக இருக்கும், எப்படியோ நம்ம அதில் இருந்து தப்பிச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் காலேஜ் லைஃப்பை தாண்டி வரும்போது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் நம்மளுக்கு வந்து தோணும், நம்ம எப்படியோ இதெல்லாம் சமாளித்து வந்தோம் பார்த்தியா அப்படின்னு தோணும். அதுதான் இந்த என்ன நம்ம இது மாதிரி கரெக்டாக இருந்தோமே, நமக்கே நம்ம மேலே ஒரு பெருமை இருக்கும். தப்பு பண்ணினவனுக்கு ஐயோ நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். ஸோ அட்லீஸ்ட் அப்போ அதுக்கப்புறமாவது நம்ம வந்து எப்படியாவது அதை டேக்கிள் பண்ணி மாற்ற தான் ட்ரை பண்ணணும், வேறு வழி கிடையாது. பட்டு கரெக்ட் பிகினிங்லேருந்தே நம்ம ஓரளவுக்கு கரெக்டாகவே இருந்துன்னு வந்துட்டோம்னா அது ஈஸி, வாழறது ஈஸி. ஸோ அதை அவர் சொல்லிட்டு இந்த இது பிரம்மா வந்து எப்படி இந்த கல்பம் உருவாகும்போது பிரம்மா எப்படி எல்லா படைப்பு சக்கரம் அது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மனிதர்களை படைச்சிட்டு இது பிரஜைகளை படைக்கிறார். படைச்சிட்டு வேள்விகள், அவர்களுக்கான இந்த மனிதர்களுக்கான வேள்விகள் அதை படைக்கிறார். அது வேள்வின்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, வேள்வின்னா என்ன, விதிகள் தான். அந்த விதியும் அதாவது எப்படி வாழணுங்கிற வாழ்க்கைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் நம்மளுக்கே இது வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ கல் அந்த மாதிரி உயிர் இல்லாத ஜீவனுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. பட் நமக்கு இந்த டிக்னு அந்த ஹார்ட் பீட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த செகண்ட்லேருந்து அம்மாவோட உள்ளே இருக்கிற பீரியட்லேயே அந்த பசிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுறது, உணவுங்கிறது தேவைப்படுறது, அப்போ தான் உடம்பு வளரும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் வச்சுருக்காரு. அப்போ இது வந்து இதுதான் படைப்பே வந்து வெறும்னா ஏன் மனுஷன் அப்படி வெறும்னா படைச்சிட்டு அப்படியே அவன் நடந்துன்னு உட்காந்துட்டு அப்படி இருக்க மாதிரி ஏன் விட்டுருக்கக்கூடாது. பட் அவன் வந்து அவனுக்கு உணர்ச்சிகளை உள்ளே கொடுத்துருக்கான், வெறுப்பை கொடுத்தான், என்னென்னமோலாம் உள்ளே வச்சுருக்கான், எல்லாத்தையும் கொடுத்து பசிங்கிற ஒன்றுத்தையும் வச்சு உள்ளே வயிற்றுக்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணுறது ஒன்று, டைஜஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா, பேங்க்ரியாஸ்னு ஒன்று இருக்குது, கேல் பிளாடர்னு ஒன்று வச்சுருக்கான், ஒரு பைல் டக்ட் ஒன்று வச்சுருக்கான், லிவர் ஒன்று வச்சுருக்கான், லங்ஸ் ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ப்ரீத்திங் சிஸ்டம் இருக்குது. ஸோ பஞ்சபூதமும் வேலை பண்ணுறது உள்ளே இல்லையா. ஸோ அந்த எப்படி இதெல்லாம் நமக்கு எப்படி இது உருவாச்சு. ஸோ அதனால் இது ஒரு படைப்பு சக்கரம் தாங்கிறதுக்கு இதெல்லாம் ப்ரூஃப். இதெல்லாம் இருக்க வேண்டிய தேவையே இல்லையே, சும்மா இருந்திருக்கலாமே. இதெல்லாம் நம்ம கூட பேசுவோம் இல்லையா, பசியே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கலாம். நிறையா அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த மாதிரிலாம் வேடிக்கையாக பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இது வந்து படைப்பு. பிரஜைகளை உருவாக்குறார், மனிதர்கள், ஜீவராசிகள் இதெல்லாம் உருவாக்குறார். இது கூடவே வந்து இந்த வேள்விகளையும் உருவாக்கியிருக்கார். வேள்விகள்னால் விதிகள், அதாவது வாழ்க்கைகளையும் உருவாக்குறார். அதே மாதிரி அடுத்து படைச்சிருக்கார். அடுத்தது இன்னொன்று என்ன படைத்தார், தேவதைகளையும் படைத்தார். ஸோ இதில் படைச்சிட்டு அவர் வந்து அந்த பரமாத்மா கிட்டேருந்து கிடச்ச வேதங்களை இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, இந்த பிரஜைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து அந்த சக்கரத்தை பற்றி, படைப்பு சக்கரத்தை பற்றி சொல்கிறார். சொல்லும்போது எப்படி யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். சொல்லி இது எப்படி வரும், இந்த படைப்பு சக்கரம் எப்படி வேலை செய்கிறது என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதெல்லாம் வந்து நம்மளுடைய 18வது 19வது சேனல் அதில் பார்க்கலாம். சொல்லிவிட்டு இப்போது கடைசியாக இன்னும் 2 விஷயம் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த விஷயம் அதை தான் நான் படைச்சிருக்கேன். அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறத பிரம்மா வந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் பரபிரம்மத்தோட இது தான் இது எல்லாமே.
இல்லையா? ஸோ பிரம்மா அதை பேஸ் பண்ணி தான் படைக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த வேதங்கள் வந்து பரபிரம்மமான பரமாத்மா கிட்டேருந்து வந்தது தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படின்னா வேதங்களில் தானே எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவையும் அவர் தான் படைச்சிருக்கார். பிரம்மா பரமாத்மாவோட கட்டளையின்படி தான் இந்த படைப்புகளை நிகழ்த்துறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த படைப்புகளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கடவுள்கிட்டேருந்து கிடச்ச இந்த விஷயங்களில் உங்களுக்கு வேள்விகளின் மூலமாக என்னெல்லாம் கிடைக்கிறதோ, வேள்வின்னா வாழ்க்கைகள்னு சொன்னேன் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை மூலமாக என்னெல்லாம் கிடைக்கிறதோ, அப்போ என்ன அதெல்லாம் கடவுளின் மூலமாக கிடைக்கிறது தான். ஸோ அதை வந்து அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் அதை இல்லை உங்களுக்கு எந்தெந்த தேவதைகள் உதவி பண்ணினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அர்ப்பணம் பண்ணாமல் நீங்கள் வந்து சும்மா நீங்களே எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து திருடன் அப்படின்னு சொல்கிறார். அவன் திருடனே அப்படிங்கிறார். யார் வந்து படைக்கலையோ அவன் திருடனே அப்படிங்கிறார். ஸோ அதாவது என்ன, நம்ம படைப்பு காமிக்கலையே, நீ உன்னால் தான் எனக்கு கிடச்சிது, ரொம்ப தேங்க்ஸ், இங்கே பார்த்தியா எனக்கு இந்த பணம் கிடச்சிது, இங்கே பார்த்தியா இந்த வீடு எனக்கு கிடச்சிது, உன்னால் தான் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி தான் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். வீடு கட்டினோன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சிரும், காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? இதெல்லாம் படைப்பு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இது கிடச்சிருக்கு பகவானே தேங்க்ஸ் ரொம்ப, தினமும் காலையில் என்ன சமைக்கிறோமோ அதை படைக்கிறோம், விளக்கேற்றி இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்? படைப்பு. இன்றைக்கி எனக்கு இதெல்லாம் கொடுத்தியே பகவானே, இதோ இருக்குது பாரு, இதெல்லாம் உனக்கு நான் படைக்கிறேன், நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் எடுத்துப்பார். அவர் சும்மா பார்ப்பார், சரி பரவாயில்லையே இன்றைக்கி இதெல்லாம் பண்ணியா, வெரி குட் அப்படின்னு சொல்லுவார். நம்ம அம்மா அப்பா அப்படி தானே பண்ணுறா இல்லையா? அதே மாதிரி தான் வாழும். ஸோ தே வில் ஒன்லி இது ப்ளஸ், தே வில் ப்ரைஸ், சந்தோஷப்படுவாள். பரவாயில்லையே குழந்தை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நம்ம அந்த விஷயங்களை. ஸோ அதுதான். அப்போ இவர் அம்மா அப்பாவுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்களா? அடுத்த கேள்வி வரும். அவங்க சாப்பிடுவாங்க, தே ஆர் ஆல் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ், அதனால தே ஹாவ் டு டேக் நோ அதர் கோ. பட் பகவானுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. பகவானோட கொடுத்தது தான் இது எல்லாமே. அதனால் அவருக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. அதனால் இட் இஸ் குட் ஒன்லி. இப்போது அதனால் அதை கொடுக்காம நம்ம எடுத்துன்ட்டோம், நம்மளே வச்சுன்ட்டோம், நான் காமிக்கவே இல்லை, நன்றியே சொல்லலை, இல்லை காமிக்கவே இல்லை, இதெல்லாம் உனக்கு தான், உன்னோடது தான், உனக்கே அர்ப்பணம், என்னோடது கிடையாதுன்னு நம்ம சொல்லலை அப்படின்னா நம்ம எடுத்து திருட்டுத்தனமாக வச்சுருக்க மாதிரி தான் அர்த்தம். அவன் திருடன் தான் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று இது படைக்கணுங்கிறது, இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு சாப்பாடு ஏதோ நம்ம சமையல் செய்கிறோம். அந்த சமையல் செய்யும்போது ஒரு காக்காய்க்கோ ஒரு மாட்டுக்கோ, நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தானம்னு, அந்த மாதிரி தானங்கள் நம்ம எதுவுமே பண்ணல. வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, இன்னும் கூட இருக்காங்க ஒரு 4 பேர், ஐயோ சில பேர் சொல்லுவாங்க, இவன் வந்துட்டான், இவனுக்கு சாப்பாடு போடணுமோ என்னமோ தெரியலையே அப்படிம்பாங்க. நானே இவ்வளோன்னு தான் வச்சுருக்கேன், பசிங்கிறான் வந்து அப்படிம்பாங்க. அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவன் எதிரில் சாப்பிட்டா அவனுக்கு கொடுக்குற மாதிரி வந்துடும். தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சில வீடுகளில். ஸோ இது ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளுமே கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாரையும் நம்ப முடியல, அந்த மாதிரி காலம் மாறுறதுன்னு வச்சுக்கோங்க. பட்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது இல்லையா, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். என்ன இருக்கோ அதை நம்ம இப்போ இது பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது. கொஞ்சம் பகவானுக்கு முதல்ல பகவானுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு, பகவானே நீ இதெல்லாம் உன்னால் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய 2-3 ஜீவராசிகளுக்கு, ஒரு காக்காய்க்கோ மாட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ போட்டுட்டு, தென் நம்ம கொஞ்சம் எல்லாருமே நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அது நல்ல விஷயம். பட் அந்த மாதிரி செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் எனக்காக நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு தனக்கு மட்டும் சமைச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் பாவத்தையே உண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிறோன்னா யாருக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம மட்டும் தண்ணி குடித்தோன்னு சொன்னால் அது வந்து பாவத்தையே உண்பதுக்கு சமம் அப்படிங்கிறார். பாவத்தையே உண்கிறார்கள்னு சொல்கிறார், சமம் இல்லை உண்கிறார்கள் அப்படிங்கிறார். அது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது 2 விஷயம். இப்போ இதோட அந்த கல்பமுடைய இதை பற்றி பிரம்மதேவர் சொன்னது. இதெல்லாம் வந்து பிரம்மா வந்து பிரஜைகளுக்கு இதெல்லாம் சொல்லி இதனால் இதன்படி நீங்கள் வந்து வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
அண்ட் இன்னும் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த இந்த இது வந்து இந்த படைப்பு சக்கரத்தை பற்றி அதுக்கு அடுத்தது சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரம்பரையாக இது வந்து பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்பு சக்கரம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, இது அப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைங்க அப்படி இந்த பூலோகத்தில் இந்த இது இருக்க வரைக்கும், இந்த படைப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும், பரம்பரையாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கு அனுகூலமாக தான், அதாவது இதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை செய்யணும். அப்படி செஞ்சு உங்கள் புலனை அடக்கி புலன்கள்னால் நான் சொன்னேன் இல்லையா அன்றைக்கி, நம்ம கண் காது மூக்கு அது வழியாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இதையெல்லாம் வந்து பார்க்கறது கேட்குறது, இந்த மாதிரி இதுலேருந்து புலன்கள்லேருந்து அதை அடக்கி நம்ம வந்து நம்மளுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுன்னு வரல அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் பாவ வாழ்க்கையே, அவன் வந்து பாவ வாழ்க்கை தான் வாழறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ்ந்து இந்த லோகத்தை கரெக்டாக இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் கரெக்டாக உங்களுடைய கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த படைப்பை ஏற்படுத்தியிருக்கார். இப்போது இதில் இவர் ஒரு முக்கியமான இது வரைக்கும் சொல்லிவிட்டு இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது இதில் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவில் வந்து மனுஷன் தன்னதோட ஆத்மாலேயே இன்பமாக இருந்து திருப்தியாக இருக்கான் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், அவனுக்கு வந்து கர்மங்களை செய்யாட்டியும் அவனுக்கு வந்து நடக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அவன் வந்து எல்லாம் கிடைச்ச சந்தோஷம் அவனுக்கு கிடச்சிடும், அண்டு பரலோகத்தையும் அவன் அடைஞ்சிடுவான், நீயும் அப்படி தான் இருக்கணும்னு அர்ஜுனருக்கு இது சொல்கிறார். இப்போ இதெல்லாம் சொன்னது அதுக்கு தான், இது எல்லாத்தையும் சொல்லின்னு வந்தது அவர் வந்து, நீ உன்னுடைய கடமைகளை செய்ய, ஆனால் உள்ளுக்குள்ளே இன்பமாக நிம்மதியாக இரு அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானுமே அப்படி தான் இருக்கேன், நானும் என்னுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டாக என்னுடைய கடமைகளை நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில், ஏன்னா அவர் தானே பகவான், அவரே தான் பரபிரம்மம். ஸோ அவருக்காக வேண்டியது என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானுமே எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை, இருந்தாலும் நான் இப்போ இந்த பூமியில் பறக்கும்போது அப்போ நான் என்னுடைய வேலையை நான் செய்து தான் ஆகணும். பரபிரம்மமாகவும் அப்போ அவருடைய வேலையை அவர் செய்துன்னு தான் இருக்காருன்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ இதனால் நான் இப்போ செய்யாமல் இருந்தேன்னு சொன்னால், நான் வந்து பெரிய இடத்துல இருக்கிறதுனால என்னை பார்த்து பிரஜைகள் என்ன மாதிரி இருக்கணும்ன்ட்டு நினைக்கும்போது, நான் சும்மா உட்காந்தா எல்லோரும் நம்மளும் இந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கோமே இருக்கலாமே அப்படின்னு என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவா, அதனால நானும் என்னுடைய கடமைகளை செய்துன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனகர் இவங்களெல்லாம் பற்றி சொல்கிறார். ஜனகர் மாதிரி பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறார். அவங்கெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக இருந்ததுனால டாப் மோஸ்ட் பிளேஸில் இருந்தவர் அவர்லாம், அவருக்கெல்லாம் நல்ல பேர். இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜனகர் வந்து ரொம்ப நல்லவர், ஜனக மகாராஜா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வரைக்கும். ஸோ அவரை பற்றி பேசினாலே கை தானாகவே நமக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தான் தோணும், 2 கையும் கூப்பணும்னு தான் தோணும். ஸோ ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவராக வாழ்ந்திருக்கார். அப்போ அவரை பார்த்து ஜனங்கள்லாம் எப்படி இருப்பா, நல்லவாளாக தான் இருப்பா. அது மாதிரி இப்போ துரியோதனனை பார்த்து நம்ம வந்து அவனால் கெட்டு போயிருப்போம்னு சொன்னோம் இல்லையா ஒரு எபிசோடில், அது மாதிரி தான் அவனால் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய, ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு டீவியேஷன்ஸ். இப்போ அவனே கூட சில பேரை கேள்வி கேட்க முடியாது. பட் இவர் ஜனகரை வந்து அப்படி இல்லை, அவர் வந்து யாராவது தப்பு பண்ணால் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கார், அவர் நல்லவராக இருக்கார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி பெரிய இடத்துல தான் இருப்பாள். இந்த ராஜாவாக இருக்கிறவங்க, பிரசிடெண்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், எம்எல்ஏ, எம்பி, சிஇஓ, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், செக்ஷன் ஹெட்டு, டீம் லீட், ஜிஎம், சிஜிஎம், ஏஜிஎம், டபிள்யூஎம், செக்ஷன் ஹெட்டு, சூப்பர்வைசர், வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, டீச்சர்ஸு, டாக்டர்ஸ். நீங்கள் பாருங்கள், டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தப்பாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டாருன்னா, இல்லை சொல்லிக் கொடுக்க தெரியாத ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், கொஞ்சம் நடுவில் அவருக்கு திணறல் இருக்குன்னா, அவர் கற்றுன்னு வந்தோன்னே கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டாருன்னா அவருக்கு கீழே வரக்கூடிய ஸ்டூடெண்ட் சூப்பராக இருப்பார். பட் இவருக்கே சரியாக தெரியல, ஏதோ ஒன்றத்தை டீச் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா அந்த விஷயம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடைசி வரைக்கும் லேக்கிங்லேயே தான் இருக்கும், அந்த டாக்டர் ஆனப்புறமாவும். ஸோ இது கெட்ட பேரில் கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரி ஒரு சின்ன இது டீச்சர்ஸ் அதே மாதிரி ஒரு கிளாஸில் வந்து கிளாஸ் எடுக்கும்போது அவங்க முதல்லையே நிஜமாகவே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மறக்கவே மறக்காது. நம்மளே சொல்கிறோம் இல்லையா, இந்த மிஸ்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மேம் நல்லா டீச் பண்ணுவா, இந்த மிஸ் வந்து அப்படி இருந்தால், இந்த சார் இப்படி சொல்லி தருவார், அந்த மேம் இப்படி சொல்லி தருவாங்க, பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவங்க, எனக்கு தூக்கமே வராது அந்த டைமில், இந்த மேம் கிளாஸ் எடுத்து தூக்கம் தான் வரும், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தேர் ஆல் வழிகாட்டியாகவே தேர் ஆல் தேர். ஸோ அவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். மத தலைவர்கள் அதே மாதிரி ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்கா இல்லையா,
அப்புறம் மேடையில் ஏறி பேசுகிறவங்க. இப்போது அவங்கெல்லாம் மேடை ஏறி பேசுகிறவங்கெல்லாம் மோஸ்ட்லி அவங்க வாய்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அப்படியே ஏறும் அது. அந்த இஃப் தே டெல் அஸ் குட் இல்லை, அந்த குட்டையும் தே வில் ஃபாலோ. பப்ளிக் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இஃப் தே டெல் பேடு, அதுவுமே வந்து அந்த பப்ளிக் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் ஆகிடும். ஏன்னா அவங்க ஸ்டேஜில் ஏறி பேசும்போது அப்போ அவனுக்கு பவர் இருக்குதுன்னு இவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துடும். ஓ, இவர் மேடை ஏறி பேசுகிறாருன்னா அவ்வளோ பெரிய ஆள் அப்படிம்பாங்க. ஸோ அவரை வந்து இப்படி இருக்கவே தானே அவர் ஜெயிக்கிறாரு, அப்போ நானும் இப்படி இருக்கேனேன்னு தோணிடும். இதுவே ரைட்டாக இருந்தாருன்னா, ஐயோ அவர் இவ்வளோ நல்லவராக இருந்ததுனால தான் அவர் அதில் ஏறி பேசுகிறாரு, அதனால நானும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான். வாழ்க்கையில் வந்து தப்பான வழிகாட்டிகள் வந்து கட்டாயமாக தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறார் அவர். இதில் வந்து இவங்க எல்லாம் நல்ல இதுவாக இருக்கும்போது நல்லது அப்படிங்க. நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன், இதெல்லாம் சொன்னேன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க, தப்பான வழி காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாரோட விதிகளுக்கும் வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறார். கட்டாயமாக நடக்கும் அந்த தீங்கு அப்படிங்கிறார். அதை வந்து நாமுமே நம்மளுடைய தொழில்களை வந்து கரெக்டாக பண்ணணும், கடமைகளை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்மளுடைய இதில் கூட பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், இப்போ அந்த வர்ணாசிரமம்னு நான் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் இப்போ இன்றைக்கி இல்லை, நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இதுக்கு பார்த்தோன்னா இப்போ ஒரு தொழிலெலாம் வந்து இந்த பரம்பரை தொழில் அப்படின்னு சொன்னோம், ஆனால் அதெல்லாம் இப்போ கிடைக்கல. அப்போ அதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள யாரும் தட்டி கேட்கவே முடியாது. தே ஆர் த எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து வி ஆர் இன் சர்ச் ஆஃப் இது எம்ப்ளாயீஸ் இல்லையா. எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வி ஆர் இன் சர்ச் ஆஃப் இட். இன்டர்வியூ நடக்கிறது, அவனும் சரியாக படித்தானோ இல்லையோ தெரியாது. இதுவே ஒரு பரம்பரையாக இருக்கும்போது அதில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அவங்க வந்து வீட்லேயே எப்படி சாப்பிடும்போது போகும்போதெல்லாம் கூட இதை எப்படி முன்னேற்றலாம், இது எப்படி டெவலப் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலான்னு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பர்டைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் போய் படிக்கிறோம், இல்லை காலேஜில் படிக்கிறோம், யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டிபெண்ட்டு. ஸோ அவங்க என்ன டீச் பண்ணுறாங்களோ வெதர் தே ஆர் எக்ஸ்பர்ட்னா தெரியாது. அப்படி எல்லாம் மாறிப்போச்சு. அண்டு ஸோ இதெல்லாம் வந்து அதனால் அந்த இது வந்து தீங்கு விளைவிக்கும், அந்த தப்பான வழிகள் வந்து தீங்கு விளைவிக்கும் கட்டாயமாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்லின்னு வர்றார். அதுக்கு அடுத்தது கரெக்டாக இருக்கோமா சுமாராக இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்மளே வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதன்படி வாழ்க்கையை வந்து நம்மளே அந்த தர்மத்தின்படி நடத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொன்று, அது என்னென்னா, தப்பு செஞ்சவனை விட அவனை வந்து தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தண்டனை அதிகம் அப்படிங்கிறார். இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு அஜ்ஞானியாக ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனுக்கு வந்து சரியாக செய்ய தெரியலையோ, இல்லை அவனுக்கு நாலெட்ஜ் இல்லையோ, இல்லை அவன் நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோடு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கான் விஷயம் அப்படிலாம் இருக்குது. இல்லை அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் சரியாக வரத்துக்கு, சரியாக செய்யறதுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவனுக்கெலாம் இவன் வந்து நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற கர்வத்தோடு அவனை கேலி பண்ணுறதோ, இல்லை அவனை தப்பான வழிகாட்டி இதான் இப்படி பண்ணி பாரேன், அப்படி பண்ணி பாரேன் அப்படின்னு அவனை மாற்றி விடுறது. ஏன்னா அவன் எங்கே நம்மளை விட கிரேட்டாக வந்துடுவானோன்ற எண்ணம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணிவிட்டால் அது வந்து அந்த பாவத்துக்கு விமோச்சனமே இல்லை அப்படிங்கிறார். அதை வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிறார். யார் என்னுடைய இந்த இது வந்து நான் சொல்லித்தரேன் இல்லையா, இப்போது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் குத்தம் குறை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து தப்பு நான் பண்ணுறது, நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து செய்யாமல் இருக்காங்களோ அவர்கள் வந்து மூடர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள்லாம் மூடர்கள், அவர்கள் சீரழிந்து போனவர்கள், அவர்கள் மூடர்கள், சீரழிந்து போனவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இது எல்லாமே பிரகிருதியோட குணத்தில் தான் செயல்படுறது. இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனையுமே வந்து பிரகிருதியோட குணத்தில் தான் செயல்படுறது. ஸோ இதை யார் புரிஞ்சுண்டு நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் தானாகவே நடக்கும். அவன் ரொம்ப நல்லா இருப்பான், அவனுக்குள்ள மனசில் நிம்மதியாக இருப்பான். எல்லா விஷயத்துலையும் அவனுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவனுக்கு மேலே தான் வர மாதிரி இருக்கும். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ வந்து பற்று இருக்கிறவன் வந்து அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கடமையை செய்கிறான், எப்படியாவது செஞ்சு அவனும் கடமைகளை செய்ய தான் செய்கிறான். ஆனால் அது பற்றோடு செய்கிறான், அதனால தான் அவனுக்கு ட்ரபிளில் வருது. ஆனால் அவன் எப்படி கடமையை செய்கிறானோ அதே மாதிரி பற்று இல்லாதவனும் அவனுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறார்.
பற்றில்லாதவன் வந்து கடமையே செய்யாமல் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அவன் கடமையே செய்யாட்டியும் அவனுக்கு அந்த கடமையினால் கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் வந்து எதையும் எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் அவன் வந்து தன்னுடைய கடமையை, அவனுக்கு கடமைகள் இருக்கும் வரை அந்த கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆனால் குத்தம் குறை காணாமல் ஸ்ரத்தையாக என்னோட கொள்கை என்னவோ அதை பின்பற்றி அதன்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சால் அவங்களுக்கு கர்மங்கள் தானாகவே வந்து அவனை விட்டு விலகி போயிடும், அவங்கள விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறாரு. எப்படி விலகும் அப்படின்னா, அது ஒரு சின்ன இது நம்ம யோசிச்சோன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சக்ராஸ் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7 சக்கரங்கள் மெயினாக சொல்கிறா அந்த இதுலேருந்து இல்லையா, மூலாதார சக்கரம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சகசிராரம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்கள்னு கூட கொண்டு வரலாம். இல்லை நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் நம்ம நேவல் சக்கராவோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம தாட்ஸும் ஒன்று ப்ளஸ் சாப்பிட்றதெல்லாம் கூட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அதை டெல்லிங். அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் லலிதா சஹஸ்ரநாமம்ல பார்த்தோம்னா இந்தந்த விஷயம் அந்தந்த தேவதைக்கு பிடிக்கும், ஒவ்வொரு சக்கரத்துலேயும் இருக்கிற தேவதைக்குன்னு அந்த சாப்பாடு எந்தெந்த மாதிரியான சாப்பாடு அதுக்கு எந்த தேவதைக்கு பிடிக்கும், எந்தெந்த இப்போ தேன் நெய் அதெல்லாம் கூட அதில் வரும். நெய் அன்னம், பருப்பு அன்னம், அப்புறம் இந்த தயிர் சாதம், புலகம், நம்ம இந்த வெண்பொங்கல், மஞ்சள் சாதம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வரும். அப்போனா என்ன அர்த்தம், இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம சாப்பாடுலேருந்து, நம்மளுடைய நடத்தையிலேருந்து, நம்மளுடைய குணங்கள்லேருந்து, சவுண்ட்ஸ் அதே மாதிரி இந்த சவுண்ட்ஸுன்னு அது வரும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, இத்தனை இதழ்கள் இருக்குது, அப்படியே ஒவ்வொரு சக்கராசை பற்றியும். தட் மீன்ஸ் வாட், நம்மளுடைய கர்மாவையும் நம்மளுடைய ஞானம் நம்ம புத்தியையும், ஞானம்ங்கிறது வேறு, புத்தி வேறு. ஞானம் வந்து உள்ளே இருக்கிறது, புத்திங்கிறது நம்ம உருவாக்கிக்கிறது, அறிவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த அறிவையும் அந்த விஷயங்கள், அப்புறம் சாப்பாடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சக்கராஸோ அப்படின்னு தோணுறது. ஸோ தட் அந்த சக்கராஸ் வந்து நம்ம அந்த உணவுலேருந்து எல்லாத்துலேயும் கட்டுப்பாடோடு இருக்கிறது, அந்த கர்மா ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டாக கட்டுப்பாடோடு பண்ணுறது. ஏன்னா இவர் இங்கே அந்த காமம், மோகம், அப்புறம் அந்த வெறுப்பு இதை பற்றிலாம் தான் திரும்பி சொல்லிகிட்டே வரார். இதெல்லாம் விட்டு விலகணும், இதில் புலன் அடக்கிறது, மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, புத்தியை சரியாக வச்சுக்கிறது, இப்படிலாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பண்ணினா, ப்ளஸ் அவர் என்ன சொல்கிறார், இப்போ கர்மங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள்னு சொல்கிறார். இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார், இதெல்லாம் என்கிட்ட குத்தம் குறை காணாமல் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா கர்மங்களிலிருந்து எப்போ விடுபடுவாங்க, அந்த சகசிரார சக்கரம்க்கு போன அப்புறம்தான்ங்கிறது தான் நமக்கு கேள்விப்படுறோம். அப்போ அந்த இது வந்து அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா தென் வி ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் ஒன் பை ஒன் பண்ணால் மூலாதாரம்லேருந்து அந்த நெக்ஸ்ட்டு சக்கரம், அதுலேருந்து நெக்ஸ்ட்டு சக்கரம் நேவல் சக்கரா, அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஹார்ட்டு, தென் நெக்கு, தென் நம்ம ஞான சக்கரம், அப்புறம் அதுக்கு மேலே சகசிராரம், அப்படி போவோமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முடிச்சு இருக்குங்கிற, அந்த முடிச்செல்லாம் எடுக்கணுங்கிற. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே. நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டா தான் இதெல்லாம் நமக்கு தெரிய முடியும் இல்லையா. அப்போ கீதையை ஃபுல்லாக முடிக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுமா இருக்கலாம். லெட் அஸ் see, நம்ம வந்து ஒவ்வொரு பிகினிங்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம், விடாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றுத்தையும் விடாமல் பார்க்கலாம். தென் ஒன் மோர் திங், இன்றைக்கி கொஞ்சம் 30 நிமிஷம் போகிறது, பரவாயில்ல, ஐ வில் கம்ப்ளீட் இட். இப்போ வேறு வழி இல்லை. தென் இன்னொன்று என்னென்னா, போன வாரம் நான் வந்து பிக்ஷை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன். அது பிராமணர்கள் பிக்ஷை எடுக்கணும், இது வந்து பிகாஸ் மீதி 3 பேருக்கு டிபெண்ட் நம்ம அப்படின்னு. அது ஒருத்தர் என்கிட்ட ஃபோனில் கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கள்லாம் கர்வமாக நினச்சிக்க மாட்டாங்களா, நம்மளை தான் இவங்கள்லாம் டிபெண்ட் ஆகிருக்காங்க இத்தனை நாள், ஆனால் பிராமினை வந்து பெருசாக எல்லோரும் சொன்னாங்களே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இதுதான் இந்த கீதையை நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா எல்லா விஷயமும் தெரியும். நாட் ஓன்லி தட், அவர் சொல்கிற மாதிரி இனி ஃபாலோ பண்ணுங்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். என்ன கேள்வி கேட்டுட்டு தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம்னு கரெக்டாக சொல்கிறார். அதாவது இப்போ நம்ம இந்த விஷயத்தில் கூட பார்த்தோன்னா எல்லாருக்குமே அந்த கர்வத்தை அடக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. இவன் பிராமணருக்கு பர்டிகுலராக நிறைய ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தருக்கு உழைப்புன்னா ஒருத்தருக்கு ஞானம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ நம்மளே பார்க்குறோம். வி ஆர் ஹேவிங் இப்போது இந்த உழைப்பில் வந்து எம்ப்ளாயீஸ் லெவலில் இருக்காங்க. தென்னு நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வியாபாரி லெவலில்
பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. தென் அதுக்கு மேலே லெவலில் என்ன பார்க்குறோம், க்ஷத்ரியர் லெவலில் தே ஆர் லீடிங். அந்த மேலே இருந்து தே ஆர் அந்த ஃபேக்ட்ரி ஒரு இல்லைன்னா ஒரு இதோடைய ஓனராக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. அண்டு தே வில் பி ஹேவிங் அந்த ரிசர்ச்சர்ஸ், தென் சயின்டிஸ்ட், கன்சல்டன்ட்ஸ், இப்படிலாம் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ பிராமணர்கள் தே ஆர் தேர் அஸ் ரிசர்ச்சர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் ஆர் கன்சல்டன்ட்ஸ் ஆர் இல்லையா, அந்த அக்கௌண்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக லாயர்ஸ் இதெல்லாம் இருக்காங்களே. அப்படின்னா என்ன, இவங்கள்லாம் வந்து நாலெட்ஜ். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒரு ரொம்ப உழைப்பு, அந்த பூமிக்கான நாலெட்ஜஸோட இருக்காங்க. இன்னொருத்தர் என்னவாக இருக்கார், அந்த டிரான்சாக்ஷன்ஸோட நாலெட்ஜாக இருக்கார். இன்னொருத்தர் என்னவாக இருக்கார், இது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம ஒர்க்கை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறதுல இருக்கார் அந்த க்ஷத்ரியர் ராஜா. தென் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கான அட்வைசஸாக இல்லை அதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும், என்ன இருக்குங்க, அந்த ஈவன் கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. பெரிய பெரிய யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த காலத்து மாதிரி இல்லை, ஜஸ்ட் அப்படியே அவங்க வந்து எதை எப்படி எப்படி உருவாக்குறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிராமின்ஸ் இன்றைக்கி இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு அந்த பட்டங்கள் எல்லாம் வந்தது, ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் அப்படின்ட்டுலாம். ஸோ இதுதான் அந்த இது. அதனால் பிக்ஷை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்வம் வரக்கூடாது, நம்ம வந்து இவங்களுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தாட் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கர்வம்காக நிறைய கதைகள்லாம் இருக்குது. நாரதருக்கு கர்வம் வந்தது, ராவணருக்கு பிராமணனாக இருக்கார் அவர் வந்து கர்வம் வந்து தான் அந்த க்ஷத்ரியனாக குறைஞ்சி உக்காந்தார். கீழே வந்து க்ஷத்ரியனாகி ராட்சசனானார். ராட்சசன குணங்களோடு வந்து தன்னுடைய அழிவையே சந்தித்ததாக காமிக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் எதுவுமே வந்து இட் இஸ் லோ அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. லக்ஷ்மணர் என்ன க்ஷத்ரியர், அவருக்கும் அதே மாதிரி தான் கர்வம் வந்தது. தான் கிரேட்டு, தான் அண்ணனுக்கும் பண்ணுறார், அதே சமயத்தில் பெரிய வீரனாக இருக்கார், புத்திசாலியாக இருக்காருன்னு. ஸோ அந்த ஸ்ரீராமர் வந்து ஸ்ரீராவணர்கிட்ட போய் கற்றுக்க சொல்கிறார். அப்போ ராவணரோட தலைக்கிட்ட போனால் அவர் சொல்லித்தரலையே, அவ்வளோ கீழே அவுட்டார நிலமாக எடுத்து அவரை இது பண்ணியாச்சு, தோல்வி அடைஞ்சிட்டார். அப்போ கூட அவர் வந்து தன்னுடைய அந்த இதை விட்டு கொடுக்கல, தனக்கான அந்த அறிவை வந்து ஜஸ்ட் லைக் தட் யாருக்கும் கொடுக்கல. சிஷ்யனாக ஒருத்தனை ஏற்றுக்கணுன்னா தன்னுடைய கால்கிட்ட வந்து நின்னான்னா தான் அவன் வந்து தன்னுடைய இதை கேட்பார் அப்படின்னு அந்த கால்கிட்ட வந்து நின்னதுக்கு அப்புறமா தான் ஹீ ஸ்டார்டட் கிவிங் த அட்வைஸ். ஸோ அப்போ லக்ஷ்மணர் வந்து அந்த ப்ரீச்சிங் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா லக்ஷ்மணருக்கு ஐயோ இத்தனை விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கே, நம்ம அப்படி பண்ணிட்டோமேன்னு அதுக்கப்புறம் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணினாராம். ஸோ அந்த மாதிரி அண்டு நிறைய அந்த அர்ஜுனருக்கு கூட ஒரு கதை உண்டு. அவர் வந்து அவருக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, நான் வந்து வில்வித்தையில் நான் தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு அவர் ரொம்ப கனமாக இருந்தாராம். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் அர்ஜுனர் வந்து தோற்று போயிட்டார். எங்கேயோ ஒரு திருட நிறையா வருவார், அதனால் நீ வந்து இவரை கொஞ்சம் பார்த்துக்கோ, பத்திரமா அழிச்சுன்னு போய் அந்த காட்டை தாண்டி அங்கே விட்டுட்டு வந்துடுன்னா மாதிரியும் அழிச்சுன்னு போகிறார் அர்ஜுனர். நான் அதெல்லாம் என்ன கிருஷ்ணா, இது ஒரு சின்ன விஷயந்தான், நீ என்ன எதுக்கு இவ்வளோ தயங்கி கேட்குற, நான் வில்வித்தையில் பெரிய இதுன்னெலாம் சொல்லிட்டு இவர் போகிறார் தேரில் ஏறி அந்த இவரை அழிச்சுட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக அவரோட அந்த பொட்டியெல்லாம் வச்சுன்னு போகிறார். பட் அந்த ராபர்ஸ் வரும்போது அவங்கள வந்து இவரால் ஜெயிக்க முடியறதில்ல அர்ஜுனரால். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பின்னாடியே குதிரையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அந்த ராபர்ஸை ஜெயிக்கிறதாகவும், அதுக்கப்புறமா அர்ஜுனர் வந்து நான் ரொம்ப கிரேட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கிருஷ்ணா, இப்படி ஆகிடுது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சிரித்தா மாதிரியும் அர்ஜுனர் புரிஞ்சிக்கிறார். ஓ அப்படின்னா இது கிருஷ்ணரோட லீலை தான், நம்மளுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு தான்ட்டு கிருஷ்ணர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினதான். ஸோ அதனால் இந்த கர்வம்ங்கிறது வந்து எல்லா லெவல்லையும், ஈவன் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்கில் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறவங்கிட்ட போய் கேளுங்களேன், நான் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, நீ வயலெல்லாம் நான் இவ்வளோ கற்று வச்சுருக்கேன் போயிருக்கேன்னு அவர் ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவார். பட் அது பெருமையாக இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம், கர்வமாக மாறும்போது அது ப்ராப்ளத்தில் தான் விடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையிலேயே நிறைய விஷயம் அப்படி வச்சுருக்காங்க. அந்த பிக்ஷை எடுத்தல் அது எதுன்னா அவங்களுக்கு அந்த மைண்டு வந்து பிரெயினை அது 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 எல்லாத்தையும் யோசிக்க தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான். ஓகே, ஸோ இதோட நம்மளுடைய இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் இதுக்கப்புறம் சொல்கிறார், அது அடுத்த வாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக 43 ஸ்லோகாஸ், ஆனால் நிறையா இருக்குது.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேச்சரின் படி தான் வாழ முடியும். அதனால நம்ம வந்து பிடிவாதம் பிடிச்சோம்னா, நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இது தப்பு, அது தப்பு, அது எப்படி இப்படி நடந்தது, இப்படிலாம் கேட்டாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த விருப்பு, வெறுப்பு இதுலேருந்து எப்படி மீள்றது? தென் புலன், மனம், புத்தி, இந்த காமம்னா என்ன? இதுக்கும் அதுக்கும்லாம் என்ன சம்மந்தம்? ஞானம்னா என்ன? ஜீவாத்மா எப்படி இருக்குது? இதெல்லாம் பற்றி, அந்த தர்மம் பயமுறுத்துங்கிறத பற்றி இதெல்லாம் சொல்கிறார். சொல்லும்போது அர்ஜுனர் கேட்குறார், எல்லாரும் வந்து அவங்கவுங்க இதில் தான் வாழ முடியும்னு இருக்கே அப்படின்ட்டு. விரும்பாட்டியும் ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறானே ஏன்? இப்போ எல்லாரும் அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கோன்னா அப்போ எதுக்காக அவன் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வரணும் அப்படிங்கிறத கேட்குறார். அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பதில் சொல்கிறார். இதெல்லாம் அடுத்த இதில் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ரொம்ப சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்டு இப்போது இந்த இது கீதையை பொறுத்தவரையிலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொன்றும் ஒரு சின்ன பார்ட்டு தான் சொல்கிறேன். இது 18 அத்தியாயம். ஒரு அத்தியாயத்துக்கே ஒரு சாப்டருக்கு 18 சாப்டர்ஸில் ஒரே ஒரு சாப்டர் சொல்கிறதுக்கே இட் டேக்ஸ் 4 to 5 இது. அதனால் அதையும் நான் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி சொல்லும்போதே இப்படி தான் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா இன்னும் டைம் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயம் அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு சாப்டருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் வந்து இன்னும் உள்ளே போனோன்னா இன்னும் நிறைய மீனிங் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்படி தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை இது ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை நம்ம கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் மிஸ்கைட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதோ, தயவுசெய்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டாம். வை? பிகாஸ் மொத்த 18 அத்தியாயமும் கேட்கும்போது ஷுவராக தேர் வில் நாட் பி எனி டவுட்ஸ் அண்ட் இட் வில் நாட் பி எகெயின்ஸ்ட் எனி ஒன். டோட்டலாக இந்த லோகம் எவ்வளோ நல்லா இருக்கணுமோ அதுக்கு மட்டும்தான் அது சொல்கிறது. அண்ட் இட் வில் பி ஃபார் த ஹோல் இது. இந்த மொத்த யுகமாக இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மளே இந்த வாழ்க்கையோட நிறைய ஒப்பிட்டு பார்க்குறோம் இந்த கீதையை. பார்க்கும்போது எங்கேயாவது தப்பு ஒன்று வந்துதான்னு பார்த்தோன்னா எங்கேயும் தப்பு ஒன்றும் வருது கிடையாது. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹியர் டு எவ்ரி திங். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணினோமோ அன்னிலேருந்து 18 அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இட் வில் டேக் டைம். நிச்சயமாக ஒரு நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப பெரிய பாகம் முடியும். ஆனால் ஒன்று ஷுவராக நம்மக்கிட்ட நிறைய சேஞ்சஸை நம்மளே பார்த்துடுவோம். அதனால் வி வில் ஹியர் டு இட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் கமெண்ட்ஸ் அண்ட் அன்னெசரிலி ஆர்கியூயிங். பகவானை இழிக்கிற மாதிரி தானே அது இல்லையா? பகவான் நமக்குள்ளேயும் இருக்காருன்னு சொன்னால் நம்மளையே நம்ம இழிச்சிக்கிற மாதிரி தான், பழிச்சிக்கிற மாதிரி தான். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பாசிட்டிவாக பார்ப்போமே இல்லையா? ஸோ பகவான் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அதே தான். பகவானே இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக பார்ப்போமே, என்ன தான்னு பார்த்துடுவோமே. பிகினிங்லேருந்து 18 அத்தியாயமும் முடிகிற வரைக்கும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்ததுன்னா, இல்லை அப்பையும் இல்லை எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னு சொன்னோமான்னா அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். பகவானை என்ன இல்லை பகவானை கேள்வி கேட்போம். ஓகேவா? கேட்க முடியாது, என்ன அவரை கேட்கவே முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் பகவானே ஒன்று சொல்கிறாருன்னா நிச்சயமாக அதில் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வி வில் ஜஸ்ட் see it அண்டு திஸ் இஸ் ஒன்லி நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை விட பெரியவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் அளவுக்கெலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இருந்தாலும் நம்மளுடைய லைஃப்பை நம்ம வீணடிக்கக்கூடாது. ஜஸ்ட் வி ஷுட் கிவ் சம்திங் அப்படிங்கிறதுக்காக நான் இது சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, பகவான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு வேண்டிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ பாரத மாதாவுக்கு நமஸ்காரம். நன்றி.